Hello guys, welcome to Wilma Recap. இப்போ வந்து பார்ட் 35 அத்தங்கஸ் பார்க்கவும் அதில் சாப்டர்க்குள்ள போகலாம் guys. வெல் கேஸ் சாப்டர் ஸ்டார்டிங் வந்து ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வந்து இந்த சீன் வந்து பேட்டில் ஃபீல்டில் தான் கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காம்படிஷன் தான் வந்து இந்த சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படி அவன் வந்து ஸ்பீடாக வெட்ட வரும்போது வந்து இந்த டனேட் ஹைரன் இருப்பான்ல, அவன் வந்து அதை விட அந்த ஸ்பீடை வந்து அதவே ஓவர் கம் பண்ணி இவன் வந்து அவனை வந்து போட்டு தெரியுறாங்க. இப்படி தான் அவன் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற அவன் இதுவரை கலந்துக்கிட்ட காம்படிஷனில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக்லேயே வந்து எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருப்பான். சுற்றி இருக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி பால்னு கத்திட்டு இருப்பாங்க. அவன் தான் வந்து இந்த ஃபைனல்ஸில் வந்து வின் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அந்த பாலை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே போட்டி காம்படிஷனில் தான் வந்து ஹீரோவாக இருப்பான். ஹீரோ இருக்கும்போது அவரும் வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி அவர் பேர் சொல்லி கத்திட்டு இருப்பாங்க, ஜின் கிரே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அந்த ஆடியன்ஸ்லேயே வந்து பாதி பேர் வந்து இந்த பாலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, மீதி பேர் வந்து இந்த மாதிரி ஜின் கிரேக்கு வந்து சப்போர்ட் பண்ணி, அதாவது நம்ம ஹீரோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பால் வந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு இவனும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆம்பளேட் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பார். அந்த டனேட் வந்து ஹீரோ பற்றி நினச்சிட்டு இருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஜின்னும் அவனும் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கான். அதாவது அங்கே இருக்கிற அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி ஹீரோ அந்த 2 பேர் தான் வந்து ஒருத்தர் இருப்பாங்க அந்த பவர்ஃபுல்லான ஆப்போனண்ட்டில். அதை பற்றி மக்கள் வந்து சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் இருந்துட்டு அந்த இவன் இருப்பாள் டனேட் ஹைரன், அவனை வந்து எல்லோரும் வந்து ஜின் ரன்சாண்டல்னு சொல்லி மிஸ்டேக்காக வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. என்னதான் இருந்தால் இந்த மாதிரி ஜின் ரன்சாண்டலுக்கு வந்து அவன் ஈக்குவல் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டனேட் ஹைரன் தான் வந்து பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஜின் ரன்சாண்டல் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி வந்து ஜின் ரன்சாண்டல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சீன் அப்படியே அங்கே கட்டாது. இப்போ அந்த போட்டி முடியுது, எல்லாருமே வந்து அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படி அவங்க இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க கீழே ரெஸ்ட் எடுக்குன்னு ஒரு இடம் விட்ருப்பாங்களே கிஸ். அங்கே வந்து வேறு ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டி பேசிகிட்டு இருக்காங்க அந்த 3 பேருமே வந்துட்டு. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இந்த ஃபைனல்ஸ்க்கு வந்து அவனுக்கு 2 பேர் வந்துட்டால் வந்து நம்ம பக்கம் வந்து இந்த மாதிரி போட்டியில் வந்து நம்ம வின் ஆக மாட்டோம், நம்ம சைடில் யாருமே வின் ஆக மாட்டோம். அங்கே வந்து ஒரு சில வாரியர்ஸும் இருப்பாங்க, அதே மாதிரி பைரட்ஸ், இவங்க எல்லாருமே வந்து கலந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த டனேட்டும் ஹீரோவும் வந்துட்டு வந்து அவங்க 2 பேர் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லானால, அதனால் அவங்க வந்து டேரெக்டாக வந்து இந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டுக்கு வரும்போது வந்து இவங்களில் யாருமே வந்து வின் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஏன் வந்து அவங்களெல்லாம் 2 பேர்த்தையும் வந்து இப்போயே போட்டு தள்ளிடக்கூடாது, நம்ம ஏன் வந்து ப்ரிகாஷனாக வந்து அந்த இதை வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வார்டன் மாதிரி இருப்பாங்க. அவன் வந்துட்டு அங்கே வந்துட்டு இல்லை நீ வந்து அந்த வந்து பண்ண வேண்டாமல் இருக்கிறது தான் வந்து நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அந்த ஜின்னு இருக்கான் தெரியுமா, அவனை வந்து எல்லாருமே வந்து காட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. அதாவது ஹீரோக்கு வந்து ஒரு நிக்நேமே வந்து ஹீரோ க்ரியேட் பண்ணியிருப்பார் கிஸ். ஏன்னா வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி அவரோட 13th குரூப்பில் வந்து அவருக்கு வந்து இடம் வேணும், அவருக்கு கீழே அந்த ரூம் வேணும்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கூட கருணையே காட்டாமல் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவார். அதனால் வந்து ஹீரோ இருக்கிற வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து நெருங்கி பக்கத்தாடி போனாலே வந்து அங்கே யார் அந்த ரூம் பக்கத்தாடி போனால் யாராக இருந்தாலும் சரி அவங்க யோசிச்சு கூட பார்க்காம எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்டன் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த இடத்துல அந்த ஜின் மட்டும் கிடையாது, அங்கே அந்த இவனும் 2 பேருமே 2 பவர்ஃபுல்லான கிட்ஸுமே அங்கே தான் இருக்கானுங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நீ வந்து சீக்கிரமாக அந்த இடத்துல போய் உன் இஷ்டத்துக்கு போகிறதெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா, அந்த பக்கம் நீ போனாலே வந்து உன்னோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த வார்டன் வந்து எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து என்னாலும் சரி அங்கே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவனுங்களாம் அதை கேட்காம இவனுங்களாம் ஒரு முடிவெடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அந்த வின்னர்ஸுங்கிற அந்த இதை வந்து இவனுங்களாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் வந்து இவங்க போட்டு தள்ளிட்டாங்கன்னா வந்து வின்னர் வந்து இவங்க சூஸ் பண்ணி வச்ச ஒரு ஆள் தான் வருவான். இப்போ அவங்க எல்லாத்துக்குமே பேசிட்டு நான் வந்து இந்த மேட்ச் வின் ஆகிக்கிறேன், அடுத்த வருஷம் வந்து நீ வின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருப்பானுங்க. இது மூலமாக வந்து அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து மேனிப்புலேட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதை வந்து அந்த வார்டன் வந்து அவன் போகிற மாதிரி போயிட்டு அங்கே நின்று தான் கேட்டுருப்பான். அப்படி கேட்டுருக்கும்போது அடுத்த சீன்லேயே வந்து இந்த மாதிரி அந்த பைரட் காஸ்மோஸ் இருப்பான்ல, அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவன் வந்து சரக்கடிச்சிட்டு இருப்பாங்க. சரக்கடிச்சிட்டே வந்து வெறியாயிட்டு இவனுக்கு என்ன தைரியம் தான் அந்த பொடியினுக்கு என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அவனுக்கு என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி இந்த பைரட் வந்து அந்த வார்டன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனை வந்து இது மூலம் வந்து இந்த மேனிப்புலேட் பண்ணி இந்த ஸ்கோரை மாற்ற பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லும்போது வார்டன்ட்டு ஆமாம் பைரேட் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சரி விடு, அவனுக்கு அவன் இஷ்டத்தையே பண்ண விடு, இந்த மாதிரி வந்து அந்த 2 கிட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போனால் என்னன்னு உனக்கு தெரியுமே, நம்ம தான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே அவங்களோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லும்போதே வந்து அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து
அங்கே ஒருத்தன் போயிருப்பாங்க கைஸ், அந்த வாரியர் மாதிரி ஒருத்தர் பண்ணல, அந்த எல்லோ ஹேர், அவன் வந்து அங்கே போயிருப்பான். அப்படி போனோடனே வந்துட்டு அந்த டனேட் வந்து அந்த ஸ்வாடை வந்து வெளியில் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்போ அதுக்கு மேலே காட்டியிருக்க மாட்டாங்க விஷயம். அதோடய வந்து அவன் கதை முடிஞ்சதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மாட்டி சீன் கட்டாகி இந்த மாதிரி பைரேட் கட்டியே வருது. அந்த பைரேட் வந்துட்டு சரி என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி ஃபைனல்ஸில் வந்து இந்த ஹீரோவும் இந்த மாதிரி அந்த பாலுங்கிறவன் தான் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இது மூலமாக வந்து நமக்கு வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆகணும். நீ வந்து அந்த ஃபீஸை வந்து ஹையாக்கு, அந்த பார்ட்டிசிபேட் பண்ண அந்த டிக்கெட் விலை கைஸ், அந்த டிக்கெட் விற்றுட்ருப்பாங்களே உள்ளே வர்றக்கு அனுமதி, அதுக்கு வந்து இந்த மாதிரி நீ வந்து அந்த ரேட்டை வந்து ஜாஸ்தியாக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் வந்துட்டு ஓகே பைரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ சீன் அப்படியே அங்கே கட்டுறது கைஸ். இப்போ வந்து சீன் அப்படியே அங்கே கட்டாய அந்த ஹீரோ அந்த பேட்டில் ஃபீல்டில் தான் வந்து இப்போ காட்டுறாங்க. இந்த இவன் பாடல பைரேட் காஸ்மோஸ், அவன் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து எப்படி சொற்பொழிவு போட்டு ஆட்டுவானோ அதே மாதிரி ஆத்தாத்துன்னு ஆற்றிட்டு இருப்பாங்க. அப்படி ஆற்றிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த பீர் குடிப்போம்ல அந்த கப்பு, அதையே தூக்கி அவன் தலையில் அடிச்சுட்டு, டே உன்னோட பேச்சையெல்லாம் இங்கே யாரா கேட்டுட்ருக்குறா, நீ வந்து இந்த மாதிரி பாலை கூப்பிடு. அப்போ அது ஒருத்தங்களாம் வந்து எல்லாத்தையுமே தூக்கி எரிய ஆரம்பிப்பாங்க கைஸ். அதுக்கு மீதி பேர் இருந்துட்டு இந்த மாதிரி ஜின்னை கூப்பிடு, உன்னோட ஸ்பீச்சை கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே வரல, சீக்கிரமாக கூப்பிட்டு சண்டையை ஆரம்பிச்சு விட்றா அப்படின்னு சொல்லி அந்த கீழே இருக்கிற எல்லா பொருளையுமே தூக்கி அந்த பைரேட் மேலே அடிச்சுட்டு இருப்பாங்க கைஸ். அந்த பைரேட்டுன்னு மனசுக்குள்ளே நினைப்பான், நீங்கள் பண்ணுங்கடா, நீங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு வந்து ஃபீஸை வந்து 2 மடங்கு ஜாஸ்தியாக்குறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இவனுக்கு தான் இந்த பைரேட் குரூப்ஸ் தான் வந்து இந்த மாதிரி அந்த போட்டியிலேயே நடத்துறது. அதுக்கப்புறம் சீன் கிட்ட அந்த ஜிப்பியில் இருப்பான்ல, ஒயிட் ஹேர் ஜிப்பியில், அவனை தான் இப்போ காட்டுறாங்க. அவன் வந்துட்டு நீங்கள் வந்து யார் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி நினைக்கும் போது சுற்றிக்கிற எல்லாருமே வந்து இருந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பீப்புள் தான் காட்டுவாங்க. அவங்க இருந்துட்டு இந்த மாதிரி வந்து பால் தான் ஜெயிப்பான், அதுக்கப்புறம் இன்னொருத்தன்ட்டு இல்லை இந்த மாதிரி ஹீரோ தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பீப்புள்ஸ்குள்ளே சண்டை போட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஜிப்பிலின்ட்டு அவன் கூட வந்திருப்ப கார்டு வந்து கேட்கும்போது, நீங்கள் வந்து யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டு இருந்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி பால் தான் ஜெயிப்பான்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து யங்கஸ்ட்டாக இருந்தாலுமே வந்து அவன் ஸ்பாட்ஸ்மேன்ஷிப்பெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஹேர் கட் கேட்கும்போது அவன் வந்துட்டு, நான் வந்து இந்த மாதிரி ஜின்கிரே தான் வந்து ஜெயிப்பான்னு நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி அவன் மேலே வந்து 1 லட்சம் ரூபா கோல்டு வந்து நான் வந்து பத்தையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கார்டுன்ட்டு, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் 1 லட்சம் வச்சிங்கன்னா நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அது வந்து 3 lakhs மாறிடும். ஆனால் அவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் அமௌண்ட் வந்து இந்த மாதிரி இந்த பைரேட்ஸ் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதில் அவனுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி அவன்கிட்ட வந்து நிறைய ஐலேண்ட்ஸ் இருக்குது. அதாவது அந்த பைரேட் கிங்குன்னு தான் கைஸ் அவனை எல்லோரும் கூப்பிடுவாங்க. அந்த காஸ்மோஸ் அவன் கீழே வந்து நிறைய ஐலேண்டு வச்சுருப்பான். அதுமாதிரி அந்த ஐலாண்டு விற்றாச்சும் அவன் வந்து அந்த காசை கொடுத்தாகணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜின்கிரே மேலே வந்து காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போது ஃபஸ்ட்டு வந்து அவன் அனௌன்ஸ் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பால் அப்படின்னு சொல்லிட்டு பால் வருவாங்க. அடுத்து அவனை ஃபேஸ் பண்ண போகிறது வந்து இந்த மாதிரி ஜின் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் ஆப்போசிட் வந்து ஜின் வருவாங்க. அப்படி ஜின் வந்தோடனே வந்துட்டு எல்லோரும் இருந்துட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்க கைஸ். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பைரேட்டுன்ட்டு இப்போ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அங்கே வந்து மறைஞ்சிருவாங்க. அப்படி மறைஞ்சோடனே வந்துட்டு இந்த ஹீரோவும் அந்த டனேட் வந்து 2 பேருமே வந்து இப்போ கிளாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஹீரோ வந்து ரெடியாக இருப்பார் கைஸ், ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது இந்த இவன் பாடல டனேட், அவன் வந்து குட்டியாக தாங்க இருப்பான். ஆனால் அவன் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து ஹீரோ அளவுக்கு இல்லைனாலும் அவன் ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஹீரோவோட கம்பேர் பண்ண. அப்படி அவன் வந்து ரொம்ப ஸ்பீடாக அட்டாக் பண்ண போகும்போது ஹீரோ வந்து கெஸ்ஸே பண்ணிக்க மாட்டார். எப்படியோ வந்து அந்த அட்டாக் வந்து ஹீரோ தடுத்து டாஜ் பண்ணிவிட்டு இப்போ 2 பேருமே வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கணும், அப்படி தான் ஜின் விடாத, அப்படித்தான் பால் விடாத அப்படின்னு சொல்லி மாறி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பெட் பண்ணியிருப்பாங்க 2 பேர்த்து மேலே. அதுக்கப்புறம் அந்த டனேட் வந்துட்டு எனக்கு தெரியும் ஜின், இது வந்து உன் மேலே ஒர்க் ஆகாது, இந்த மாதிரி சிம்பிள் ட்ரிக்ஸ்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு, இனிமேல் நான் வந்து என்னோடய ஃபுல் பவரை வந்து உங்கள்கிட்ட காட்ட போகிறேன், நீ வந்து ரெடியாக இருந்துக்க ஜின் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஜின்னு வந்துட்டு நீ வந்து உனக்குள்ளே இருக்கிற எல்லா பவருமே கொண்டு வா, நான் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லுவார். இப்போ 2 பேரும் வந்து இந்த ஸ்வாடில் வந்து கிளாஸ் பண்ணுவாங்க. அந்த இம்பேக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதில் வர என்ன சொல்கிறது, ஒரு வேவ் மாதிரி வருங்க அந்த கிளாஸ் பண்ணுறதுலேயே. எல்லோரும் இருந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஷாக் ஆகிட்டு இது உண்மையிலே வந்து சண்டை போடுறது வந்து சின்ன குழந்தை, அந்த கிட்ஸ் தான் சண்டை போட்டிருக்காங்களே, இவங்கள ஏதோ சண்டை கட்டுற போது அது வந்து கிட்ஸ் சண்டை மாதிரியே இல்லை, இது ஏதோ 2 பவர்ஃபுல்லான வாரியருக்குள்ளே நடக்கிற ஃபைட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க.
அப்புறம் அந்த டெனேட் இருந்துட்டு, "நீ பரவாயில்ல ஜின், நீ வந்து நல்லாவே நான் நினச்சதுபடி நல்லா தாக்கு பிடிக்கிற. இனி வந்து நான் வந்து பின்வாங்க போகிறதில்ல. நான் வந்து என்னோடய ஃபுல் பவர் யூஸ் பண்ண போகிறேன்னு" சொல்லிட்டு அவன் வந்து ஸ்பீடாக வந்து ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க கைஸ். அதில் அட்டாக் பண்ணும்போது ஹீரோ வந்து சில நேரத்தை தடுப்பார். ஆனால் ஒரு அடி வந்து ஹீரோ மேலே வந்து பலமான அடி விழுந்துரும். ஹீரோட வாயிலேருந்து பிளட் வந்துருங்க கைஸ். அப்படி வந்து வந்தோடனே இருந்துட்டு சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இருந்துட்டு, அப்படி தான் அவனை வந்து போட்டு தள்ளு, அவன் வந்து அந்த குரூப்பில் வந்து 13 பேர்த்த வந்து போட்டு தள்ளியிருக்கான், அதே மாதிரி அவனையும் வந்து போட்டு தள்ளு பால் அப்படின்னு சொல்லி மக்களில் வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு இதே ஸ்பீடில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பான். ஹீரோ வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மாதிரி அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு இருப்பார் கைஸ், அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி. அப்படி அடாப்ட் ஆகிட்டு வந்து இவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவன் வந்து ஓவர் ஸ்பீடாக வந்து அட்டாக் பண்ணான் ஃபுல் ஸ்பீடில். ஆனால் இப்போ வந்து அவன் ஸ்பீடை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய ஸ்டாமினா வந்து இவனுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு போயிருக்கு. அப்படி திங்க் பண்ணிட்டு வந்து இவன் வந்துட்டு ஹீரோ வந்து வெட்டுறக்கு மறுபடியும் பக்கத்தாட்டி போவான். ஹீரோ வந்துட்டு அவர் அன்கண்டிஷ்னலே, அதாவது அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு ஷேடோ எனர்ஜி வந்து வெளியில் விட்டுருவாருக்கு, லைட்டாக லீக் ஆயிரும். அப்படி அவன் லீக் பண்ணோன்னே இவன் வந்துட்டு வெட்ட போகும்போது அவன் ஹீரோவை பார்க்கும்போது ஹீரோ ஒரு லுக்கு தான் கைஸ் விடுவார். அந்த லுக்லேயே வந்து இவன் டக்குன்னு பின்னாடி போயிடும். ஒரு இன்ஸ்டிங்க்ட் மூலமாக அவனுக்கு வந்து இன்ஸ்டிங்க்ட் மூலமாக வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்தால் அவனோட தலை வந்து தனியாக துண்டாக போயிருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருங்க. ஹீரோ வந்துட்டு நல்ல வேளை நான் வந்து தெரியாமல் இந்த மாதிரி ஷேடோ எனர்ஜி வந்து லீக் பண்ணியிருப்பேன், இவன் வந்து என்னை இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறானா, நான் வந்து எதிரும் கூட பார்க்கல, இவன் இவ்வளோ திறமையானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைக்கிறதுக்கு. அப்படி நினச்சிட்டு வந்து ஹீரோ வந்து அந்த க்ளவுஸ் கையில் போட்டுருப்பார். அதை கழட்டி போட்டு, சரி வா இப்போ வந்து நானும் வந்து இப்போ இது என்னோட டர்ன், இப்போ நான் வந்து ஃபுல் பவர் ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவர் வந்து அந்த ஸ்லாஷ் வந்து வெர்டிக்கல் ஸ்லாஷ் பண்ணுறாரு, மேலேருந்து கீழே அடிக்கிறது. அந்த வெர்டிக்கல் ஸ்லாஷ் பண்ணும்போது இவன் வந்துட்டு அதை பிளாக் பண்ணுவான். பிளாக் பண்ணும்போது இவனால் வந்து அந்த ஹீரோ கொடுக்குற அட்டாக் வந்து இவனால் பிளாக் பண்ண முடியாது. பிளாக் பண்ணிகிட்டு இருப்பான், ஏன்னா அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஹீரோ வந்து தொடர்ந்து அடி மேலே அடி அடிச்சுக்கிட்டே இருப்பார் அந்த ஸ்வாட் மேலே, இவனும் பிளாக் பண்ணிகிட்டே இருப்பான். இவன் அந்த பிளாக் பண்ணுற இம்பாக்ட்லேயே வந்து இவன் வாயிலிருந்தெல்லாம் பிளட் வந்துடும். அப்படி பிளட் வந்துட்டு இருக்கும்போது நான் வந்து இதை நினச்சேன் தான். ஆனால் ஹீரோவை பற்றி அவன் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரன் சாண்டல் ஃபேமிலிக்கு வந்து யூனிக்யூ ஃபிசிக்னு ஒன்று இருக்குங்க. அதாவது ஒரு காட் கிஃப்டட் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற பாடி இல்லை, இது வந்து உடம்பு. அவன் வந்துட்டு இந்த மாதிரி காட் கிஃப்டடு பாடி தான் உன்னோடது, நான் நினச்ச மாதிரியே வந்து நீ ரன் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சி தான் கைஸ் வச்சுருப்பான். நான் தான் வந்துட்டு போன பாட்டில் வந்து அவன் கண்டுபிடிக்காத மாதிரி தான் வந்து பேசியிருப்பான். ஏன்னா வந்து ஹீரோ வந்து அவன் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசியிருக்க மாட்டான். இந்த மேட்ச்சில் வந்து அந்த சண்டை நடக்கும்போதே வந்து அப்படி தான் ரன் சேண்டல் நீ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு யோசிச்சுட்ருப்பாங்க, இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறவனை வந்து நான் ஃபேஸ் பண்ண எதிர்பார்க்கல, இப்போ வந்து நான் எல்லா பவரையுமே கொடுத்தேன்னா வந்து உன்னை வந்து நான் தெரியாமல் கொன்றுவேன் ஜின் ரன் சேண்டல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பாங்க. வாயே நாங்கள் குளருது. அப்புறம் ஹீரோவாக இருந்துட்டு அதை புரிஞ்சுட்டு, ஏய் நீ என்ன பண்ணுற, நீ எதுக்கு பின்வாங்குற, நீ என்னை யாருன்னு நினச்சடா, நான் தான் வந்து ஜின் ரன் சாண்டல், எனக்கு உன்னை பற்றியும் தெரியும், உன்னோட ஃபுல் பவரில் வந்து ஃபைட் பண்ணு டனேட் ஹைரன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து பார்த்துட்டு அவனும் ஷாக் ஆகிட்டு சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு வந்து சரி அப்போ நான் வந்து உனக்கு வந்து மரியாதை கொடுக்குற விதமாக வந்து நான் ஃபுல் பவரில் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஃபைட் பண்ண போகிறேன் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரக்கு அடிக்கும்போது ஒரு சேர் சொல்கிற மாதிரி அவங்க வந்து இந்த ஸ்வாட்ஸில் வந்து ஒரு சேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதோடையே வந்து இந்த பாட் முடியுது கைஸ். கைஸ் இந்த பாட் வந்து ரொம்ப குட்டியாக இருந்திருக்கும். இதில் ஃபுல்லாமே ஆக்ஷன் இருக்கிறங்காட்டி இதில் வந்து இந்த நான் சொல்கிற இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கம்மியாக இருக்குங்க கைஸ். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் வந்து அழுத்தி ஆளில் போட்டிருக்குங்க கைஸ். அப்போ தான் வந்து நான் கொடுக்குற வீடியோலாம் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ் பாய். நெக்ஸ்ட்டு சாப்டர் வந்து மீட் பண்ணலாம் கைஸ்.